ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டா கிடைச்ச தகவல் படி நீங்க பார்த்தீங்கன்னா, நேத்து அமெரிக்கா ஈரானோட கேப்பிட்டல் ஆகிய டெஹ்ரான்ல இருக்கிற ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் மேல அதிரடியான ஏவுகணை தாக்குதல் நடத்துனதால, நெறைய ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர சேதமாகி வெடிச்சு சிதறினது நியூஸ்ல இருந்து கண்டிப்பா பார்த்திருப்போம். ஸோ இப்படி வெடிச்சு சிதறின இந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர அளவுக்கு அதிகமான இந்த பிளாக் ஸ்மோக் அந்த டெஹரான் சிட்டிய வந்து சுத்தி ஃபுல்லா இருக்கிறதாகவும், இதனால அந்த ஏரியால ஆசிட் ரெயின் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்கணும். சயின்டிஸ்ட் வந்து எல்லாம் எச்சரிக்கை விட்டிருக்கிறதுனா, இப்போ வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த ஆசிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த அதாவது பவர்ஃபுல் ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்புல எங்க பட்டாலும், அது நம்ம உடம்ப வந்து சிதைச்சிரும். ஸோ இன்னும் சொல்லப்போனா, நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற எலும்பு கூட கரைக்கிறதுக்கு இதுக்கு பவர் இருக்குன்னு கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லி நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம்ல. ஸோ அவ்ளோ பவர்ஃபுல்லான ஆசிட் மழையா பெஞ்சா எப்படி இருக்கும்? நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது உள்ள அந்த கோரத்தை. அப்படி அமிலமழை அதாவது ஆசிட் ரெயின் வந்தா, ஈரான்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அப்படியே உருகி போயிற மாட்டாங்களா? இவ்வளோ அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்துற இந்த அமில மழைய அதாவது இந்த ஆசிட் ரெயின தடுக்க முடியுமா? அப்புறம் இந்த ஆசிட் ரெயின் அப்படின்னா என்ன? இந்த ஆசிட் ரெயின் வர அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படி என்ன கெமிக்கல்ஸ் இருந்திருக்கும்? நம்ம பூமி செழிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிற கடவுள் குடுத்த வரமான மழை, இப்போ ஆசிட் ரெயினா மாறுது. ஸோ இப்படி வழக்கம் போல நெறைய கேள்விகள் நமக்கு வருதுல்ல. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வந்து அத பத்தி நல்லா கிளியரா டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி, ஈரான் தான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு க்ரூட் ஆயில் சப்ளை பண்ற ஒரு நாடு. ஸோ கண்டிப்பா அந்த நாட்ல தான் வந்து இந்த ஆயில் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும். ஸோ வழக்கமா இந்த மண்ணுக்கு அடியில கடலுக்கு அடியில இருக்கிற இந்த க்ரூட் ஆயில் எடுத்து, இத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்றதுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ற இந்த எல்பிஜி, பெட்ரோலியம், டீசல் மாதிரி பல வகையான எரிபொருளா மாத்துவாங்க. ஸோ இப்படி இவங்க யூஸ் பண்ற இந்த க்ரூட் ஆயில ஹைட்ரோ கார்பன், சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இதுல இருக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் தவிர மத்த எல்லாமே வந்து தேவையில்லாத அதாவது ஏர பொல்யூட் பண்ற கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம அதாவது நாம அப்படி சொல்லிக்கலாம். ஸோ பட் இவங்க இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துற இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்து அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது தான் வந்து இதனால வர இந்த ஏர் பொல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இப்போ எவ்விதமான முன் அறிவிப்பும் இல்லாம, அமெரிக்கா ஏவுகணையால நீங்க பார்த்தீங்கன்னா, டெஹரான்ல இருக்கிற இந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் மேல தாக்குதல் நடத்துனதால, உள்ள இருந்த ஆயில் பேரல்ஸ் எல்லாம் வெடிச்சு சிதறினதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் எல்லாம் டைரக்ட்டாவே வந்து எரிய ஆரம்பிச்சுச்சு. ஸோ அப்படி எரியும்போது, அளவுக்கு அதிகமான கரும்புகை, அதாவது பிளாக் ஸ்மோக் வந்து வெளிய வரும். அந்த பிளாக் ஸ்மோக்ல தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான அளவுல கார்பன் மோனோஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ அந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எல்லாம் வந்து காத்துல வந்து கலந்து, பயங்கரமான ஏர் பொல்யூஷன் ஏற்படுத்தும். ஸோ இதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, மேல சொன்னதுல இருக்கிற இந்த சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அப்புறம் அது கூட கலந்து இருக்கிற இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் காத்து மாசுபடுத்துற அந்த பிளாக் ஸ்மோக்ல வந்து அளவுக்கு அதிகமா கலந்திருக்குமாம். ஸோ இப்படி இருக்கும்போது சடனா அந்த ஏரியால மழை பெய்ய ஆரம்பிச்சா, காத்துல அளவுக்கு அதிகமா வந்து கலந்திருக்கிற இந்த சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து மழை தண்ணி கூட கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி, அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆசிட் ரெயினா வந்து இந்த எர்த்ல இருந்து பெய்யுமாம். ஸோ இந்த வேதிவினை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா கிளியரா புரியும். அதாவது காத்துல கலந்து இருக்கிற இந்த சல்பர் டை ஆக்சைடு அப்புறம் வாட்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது SO2 பிளஸ் H2 வந்து ஒண்ணா சேரும்போது H2SO4 அதாவது சல்பூரிக் ஆசிட் அப்புறம் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்புறம் வாட்டர் வந்து ஒண்ணா சேரும்போது நைட்ரிக் ஆசிட் ஆகவும் அது நைட்ரிக் ஆசிடா வந்து மாறி மழையா பெய்யுமாம். ஸோ நம்ம இப்ப பார்த்த இந்த 2 ஆசிட்ஸுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட் டைப்ப சேர்ந்தது. ஸோ இந்த ஆசிடோட நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அமிலத்தோட அமிலத்தன்மை நீங்க பார்த்தீங்கன்னா 1 டூ 2க்குள்ள இருக்குமாம். ஸோ இப்படிப்பட்ட அமிலம் நம்ம உடம்புல கொஞ்சம் பட்டா கூட, நம்ம உடம்பே வந்து அப்படியே வந்து உருக்கி ரொம்ப கொடூரமா வந்து செத்துருவாங்களாம். ஸோ நம்ம வாழ்ற இந்த பூமியில இருக்கிற எல்லா திரவங்களுக்கும் ஒரு pH இருக்கும். ஸோ அது அமிலமாவும் இருக்கலாம், இல்ல காரமாவும் இருக்கலாம். ஸோ அமிலம்னா ஆசிட்ஸ் அப்புறம் காரம்னா பேசஸ். ஆனா நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ற அந்த pH அதாவது நம்ம கொடுக்கிற தண்ணியோட pH அளவு 7 தான் இருக்கணும். சோ அப்படி இருந்தா அதாவது நம்ம உடம்புக்கு வந்து பெருசா எந்த பிரச்சனையும் வராது. சோ இந்த pH அளவுல ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது. அதாவது 7க்கு மேலயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குறைந்த அளவான 7க்கு கீழயும் இருக்கக்கூடாது.
சோ நாம இப்போ மேல டிஸ்கஸ் பண்ண இந்த அமில மழையோட pH அளவு 2 இல்ல 3 தான் இருக்கும். சோ அதாவது 2 இல்லனா 3 தான். சோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட் கேட்டகரியில வரதால, இது நம்ம உடம்புல பட்டா கூட வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திரும். சோ அதுதான் உண்மை அண்ட் அதுதான் அறிவியல். சோ இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு இருக்கிற இந்த சண்டையில தான் அமெரிக்காவால தாக்கி அழிக்கப்பட்ட இந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர இந்த பயங்கரமான பிளாக் ஸ்மோக் நீங்க பாத்தீங்கன்னா டெஹரான் சிட்டி ஃபுல்லா, அதாவது டெஹரான் சிட்டி மேல ஃபுல்லா வந்து படிஞ்சிருக்காம். சோ இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹெவியா ரெயின் வந்துச்சுன்னா, சோ அது ஆசிட் ரெயினா வந்து ஈரான் மக்கள் மேலயும் அவங்க தங்கி இருக்கிற வீடு மேலயும், ஏன் அவங்க வச்சிருக்கிற இந்த ஆடு மாடு இன்னும் பல உயிரினங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுங்க வந்து இருக்கிற இடத்துலயே வந்து பஸ்பமாகிரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இத நினைச்சு பார்த்தாலே வந்து எவ்வளவு கொடூரமா இருக்குல்ல. இப்போ அமெரிக்கா இந்த தாக்குதல எங்க மேல திட்டமிட்டு தான் அதாவது திட்டமிட்டு நடத்துனதுனால தான் இந்த மாதிரி ஒரு அபாயம் இப்போ எங்க நாட்டுக்கு வந்திருக்குன்னு வந்து இப்போ ஈரான் சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த ஆசிட் ரெயினால எங்க நாட்டு மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஒண்ணும் ஏற்படல. சோ கூடிய சீக்கிரம் இந்த ஆசிட் ரெயின் தாக்குதல்ல இருந்து நாங்க வந்து வெளியே வந்துருவோம் அப்படின்னு வந்து ஈரான் அதிபர் நல்ல நல்ல உறுதியா சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு நாங்களும் வந்து மிக மோசமான பதிலடி கொடுப்போம்னு வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்களாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ், அப்புறம் இந்த கரண்ட் நியூஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.